ஐயா எப்ப வந்த? ஏன் வந்த? நீங்க என்ன பார்க்க அங்க வந்தீங்களா? பிள்ளைங்க அவரு கிடக்கான சின்ன பிள்ளைங்க. நீ நடக்க கூடாதா? ஏன் எனக்கு நான் தான் கண்டு மாதிரி இருக்கேன். வாடா ஆமா, எதிர்த்த விட்டுத்தாரப்ப கூட சண்டை போட்டு உனக்கு ஏடா அண்ணன் சொத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே, நாம நாளைக்கு புள்ள குட்டியோட என்ன செய்ய போறோம்னு பயந்துட்டியா? நீ உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானடா. எல்லாத்தையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்களே, நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது பயந்து தாண்டா நல்லதையெல்லாம் நான் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நகை நட்டு திரும்ப கூட அது சரி. நாளைக்கு அந்த பயலுங்க சொத்து பத்தாது நகை நட்டு வேணும்னு உன் பொஞ்சாதி கழுத்த கை விட்டானுங்க வச்சுக்க. காட்டிட்டு வந்து நகை நட்டா எங்க போட்டு கேட்பாரு. பொஞ்சாதி மாங்கலித்த மகமாயி கழுத்துல போட்டு அம்மா தாயே மகமாயி அந்த மாங்கலியத்துக்கு பூரண பலத்தை குருடி தாயேடு வேடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லடா, நீ சொத்தெல்லாம் அன்னைக்கே உன் பிள்ளைய சொல்ல மாத்திட்டேன். பத்திரம் நகையெல்லாம் தாயாரா கெடுத்துட்டு போறியா? வேண்டாம், தெய்வத்துக்கிட்டே இருக்கட்டும். சந்தோஷமா நிம்மதி ஏறுப்பியா? இந்த வயசுலயே இப்படி இருக்கியடா. நீ சரிவா இல்ல, நான் கூட வந்திருக்கேன். நான் அழைச்சிட்டு போறேன். வந்திருக்கியா? சரி சரி, ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போச்சு. இனிமே சந்தோஷமா நிம்மதியா சந்தோஷமா இருக்குல்ல இருப்பேன். பிடிப்பா வா. பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், அண்ணன் தம்பி உறவை பிரித்த அயோக்கியர்கள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெருச்சாடிகள். சுந்தரா, அந்த பயலோட மலைக்கு இழுத்து ஓடு, மலைக்கு இழுத்து நான் வர்றேன். உறவை பிரித்த அயோக்கியர்கள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெருச்சாடிகள். பெரிய வந்துட்டு இருக்காங்க. பிள்ளைகளா, என்ன காலேஜ் போக வேண்டிய நேரத்துல எங்க பொறுப்பி எல்லாரும்? ஐயா, உங்க எழுத்த வீட்டுக்கார பையன் உங்களுக்கு தெரிஞ்ச துரோகம் எங்களுக்கு இப்பதாயா தெரிஞ்சது. அத கேட்கிறப்ப எங்க ரத்தம் எல்லாம் கொதிக்குதுயா. நீங்க செய்யீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. அத்தனை பேர் அவனை இழுத்து வந்து நடு ரோட்ல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போடுறோம். அட பாவி பிள்ளைகளா, ராவணத்த பிள்ளைகளுக்கு எப்படா இந்த கொலைவெறி என்ன வந்தது? கொலையாவது வெறியாவதுயா. நான் சயின்ஸ் படிச்சவன். நீங்க கண்ணை காட்டிங்கன்னா போதும், அந்த பையல சத்தம் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி எப்படி? இத பாருங்க, இதுல இருக்கிற விஷ போடுற ஒரு துளி அவன் வீட்டு கிணத்துல போட்டா போதும், அவன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடுங்க. உங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன பாவத்துக்கு இந்த விஷத்தை நானே சாப்பிட்டு போடுறேன். என்னடா எழுதுறீங்க? அவனை கொண்டு விட்டீங்கன்னா நம்ம சொத்தெல்லாம் மீட்கிறது எப்படி? நீங்க உங்க படிக்கிற வேலையை பசங்க கிட்ட கையெழுத்து. நீ நினைச்சத போல பெரிய பண்ண அவ்வளவு ஈஸியா விட மாட்டான் போல் இருக்கு. அவனை தீர்த்து கட்டினால் ஒழிய கையெழுத்து வாங்கின பலனும் கைக்கு கிடைக்காது. ஐயா, நம்ம சொத்தையெல்லாம் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக தானே எங்க அண்ணனை கொண்டுட வேணாம்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுன பிள்ளைங்களை தடுத்தீங்க. ஆமா ஐயா, எங்க அண்ணன் ஊரையெல்லாம் மோசனாசம் பண்ணி கொண்டாந்த நகை பணம் அத்தனையும் அந்த தோட்டத்து பங்களால தான் ஒளிச்சு வச்சிருக்கான். குறிப்பா அதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியா. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதியா, ஒரு நொடியில் அத்தனை தட்டிட்டு வந்துடுவேன். அதுவா பெருசு? என் பிள்ளையோட அவன் குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கினால, அந்த வடுவா அவனை துடிக்க வச்சு கையெழுத்து வாங்கல. இது ஏதோ விஷமா, கொண்டு போய் போட்டு போதேன். பஞ்சாபியோ அபினியோ கடத்தலாம் கட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த அர்ஜுன பிள்ளைங்க சொன்னதுலேயும் தெரியுது இதுல இருக்கிறது விஷம் தான். ஐயா, கண்டிப்பா சொல்றையா, இதே பாட்டில் தான், இதே பாட்டில் தான். நீ ஒண்ணு செய், இந்த விஷத்தை கொட்டி விட்டு நல்லா கழுவிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் சர்க்கரை போட்டு வை, சமயத்துல உதவும். சரியா? அந்த காரை வளர்க்குதா?
அவர்களா எந்த ஊருக்குள்ள வந்து வரும் போடு. யாரு இந்த பயலுவா? எனக்கு தெரியாதுங்க. இந்த கார் யாருது? அதுவும் தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுங்க. இந்த பயலு கிட்ட எப்படி மாட்டே? நானு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போயிருந்தீங்களா, அப்ப இந்த ஆளுங்க என்ன கார்ல தூக்கி போட்டு இதுங்க பார்த்தாங்க. அப்போ இவங்க எல்லாம் வண்டியை குறுக்க விட்டு இதுங்கிட்டாங்க. இப்போ உன்னை பஸ்ல ஏத்தி விட்டா நீ ஊருக்கு போயிடுவியா? சரியாண்ட நம்ம ஊர்ல இருந்து போற கடைசி பஸ் போயிடுச்சுங்களே. இனிமே நாளை காலையில தாங்க பஸ். என்ன செய்யறது? என்ன பசிக்குதுங்க. பசியா? டேய் போய் ஒரு புடவை வாங்கிட்டு வா. என்கிட்ட கவுன் இருக்குங்க. மாட்டிக்கோ. என்ன தேடுற? என்னோட மேக்கப் பாக்ஸ். என்னங்கோ தேடுறீங்க? இங்க தடவர ஒரு முக்கியமான மேக்கப் சாமானுங்க. இந்த சாமான் தானேங்கோ? பைசா மாத்திக்கங்க. பால் இதுங்கறேங்க. கேட்டுக்கோங்க. உங்களுக்கு காபி கொடுக்காங்க? நானே காபி குடிக்க மாட்டேங்க. அப்ப பால் கொடுக்கறேங்க. சரிங்க. என்னங்க என்னங்க? ஏங்க நான் இதுங்கறேங்க. வேண்டாங்க நானே இதுங்கறேங்க. இல்லங்க நீங்க பெரியவங்க. திக்குதுங்க எடுத்து நீங்க நில்லுங்க, நான் எடுத்துட்டு வரேங்க. சரிங்க. சக்கரைங்க வெளியில வச்சா எறும்பு மொச்சிடுங்க. நீங்க பெரியவங்க, ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, அப்படி சோஃபால உட்காருங்க. இந்தாங்க குடிங்க. பால் புளிப்பா நல்லா இருக்குது. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பண்ணையாரு சாஞ்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிடுவாரு. வெரி குட். பாடி தூக்கிட்டு கொல்ல பக்கம் போட்டோம். ஓகேப்பா ரெடி. ஐயோ பண்ணையா பட்ட நாமதே சாத்தி விட்டான். நம்ம திட்டங்கள்லாம் அந்த பண்ணையானுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீ இந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, போயிடு. ஓகே. சார்
அங்க பண்ணையா இரும்பு பெட்டிக்குள்ள நாமம், இங்க ராகுகார மூஞ்சில நாமம், ரெண்டு நாமமும் ஒரே அளவா இருக்கிறதுனால இதை எவ்வளவு ஒருத்தன் தான் திட்டம் போட்டு தீட்டு இருக்கான் சார். எனக்கு இது பயமா ராகுகாலம் ராகுகாலம் ராகுகாலம். ஏயா போன இடத்துல கொள்ளை எல்லாம் சௌரியமா நடந்துச்சா? சௌகரியம் உன் மூஞ்சில என்னய்யா? ஏன் மூஞ்சி இல்லையா? கண்ணாடி எடுத்து காட்டியா? எதுக்கு? எங்க அப்ப வெங்கடாஜலபதி ஏழுமலையாண்டவன் கோயந்தா கோ. நிறுத்திய. உன் யோகியதைக்கு கோயந்தா வேற. எவ்வளவு குடிக்கிறது? எவனோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உன் முகத்துல பட்ட நாமத்தை சாத்திட்டு போயிருக்கான். எவையா உள்ள நுழைய முடியும்? எங்க அப்ப வெங்கடாஜலபதி கிட்டத்தான் இவ்வளவு பெரிய நாமக்கட்டி இருக்கு. அவன் தான் வந்திருப்பான், அவன் தான் போட்டிருப்பான். சீச்சி, இது இப்போதைக்கு தெரியாது. வாயா போலாம். யாருக்கு தெரியாத அறிவு வெட்டவனுங்க, தெரியறதுக்கா குடிக்கிறது புரியாதவனுங்க. இதா வெங்கடாஜலபதி துடைக்கிறதுக்கு வச்சுட்டு போயிருக்கானே. ஆமா, ஏது இந்த நகை இப்ப போயிருக்கும் போது கொள்ளையடிச்சதா? எவ்வளவு உள்ள வந்து இரும்பு பெட்டியை தொண்டிருக்காயா? அப்ப இந்த நகை ஏதியா? இந்த நகையெல்லாம் நான் இதுக்குள்ள வச்சிருந்தையா, அவளும் அப்படியே இருக்கு. பணத்தை காணோம். எவ்வளவு? 20 லட்சம். அடாடாடாடா, இது என்னய்யா அதிசயமா இருக்கு? நகை அப்படியே இருக்கு, பணம் மாத்திரம் திருடு போயிருக்குன்னா பண்புள்ள பண திருடனா? யோ, 20 லட்சம்யா. அட 20 லட்சம் 60 லட்சம் கிடக்கியா? நாமளும் எங்கெங்கயோ கொள்ளையடிச்சது தானே. அது போட்டோம், இந்த பண்ணையார அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? பண்ணையாருக்கு விஷத்தை கொடுத்து கொன்னு பணத்தை தூக்கி கொல்ல பக்கத்துல போட்டுட்டு தானே வரும். என்ன கொலை செய்யறதுக்கு பொட்ட சிரிக்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். போடாங்க பொட்ட பயல. என்னமோ அசிங்கமா சொல்ல வந்தாரு. பெரிய மனுஷனா இருக்கிறதுனால மாத்திக்கிட்டாரு. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், அவர்கிட்ட போய் பொம்பளை விஷயங்கள்லாம் வேண்டான்னு. என் தம்பியை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினேன், என் பிள்ளையோட குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கினேன், முகமுடி கூட்டத்தை கைவசம் வச்சுக்கிட்டு ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு பணம் சேர்த்தி இல்ல. இப்ப பாரு சுந்தரம், வாடா இங்க. அந்த பொட்டியை திறந்து காமி, நல்லா பாரு. பாத்துட்டியா? எவ்வளவு? 20 லட்சம். ஏது உன் வீட்டுல இருந்து நான் எடுத்தது. நீ ஊரை கொள்ளையடிச்ச, நான் உன் வீட்டை கொள்ளையடிச்சேன். ஏடா அறிவு கட்ட முண்டம், நீ சந்திரன் நுழைஞ்சினா நான் பொந்தலன் நுழைய வேண்டாம் மாட்டி. என்னடா பலிகடா மாதிரி திரு முழிக்கிற? கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், அதன்படி கேட்டா நீ பொழைச்ச. அந்த கடைசி பண்ணையார் பெரியசாமி அவர்களுக்கு வில்லங்கம் வீராசாமி எழுதி கொண்டது. நான் பேங்க்ல பட்டிருக்கிற கடனுக்கு ஈடாக உங்க தம்பியை ஏமாத்தியும் உங்க தம்பி பிள்ளைங்களை குடிக்க வச்சும் உங்க குடும்ப சொத்துக்களை ஈடாக எழுதி வாங்கினேன். அக்காரியம் நம்பிக்கை மோசடி என்பதை உணர்ந்து நான் மனம் திருந்தி ரூபாய் 20 லட்சம் ரொக்கத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்களே பேங்கில் செலுத்தி நான் எழுதி வாங்கிய சொத்துக்களை நீங்களே திருப்பி எடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வில்லங்கம் வீராசாமின்னு நீ கையெழுத்து போட்டா வாழ்ந்த, இல்ல பேசாம ஒரு கையெழுத்த போட்டு விவகாரத்தை சுமூகமா முடிங்க. இந்த வில்லங்கங்கிற பட்டமாவது மறையட்டும். இனிமேல் நான் இங்க இருந்தேன்னா என் மரியாதை என்ன ஆகுறது? குட் பை. அந்த பொண்ணை அடிச்சு நோய்க்கடா.
எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்டேன்டா. நரசிம்மாவதாரத்துக்கு கிழிச்சு புறக்கணிச்சு. தப்பிக்க பாக்கறனி எல்லாம் சுந்தரா ஐயா எல்லாம் வில்லங்கம் மரியாதை அந்த கடுதாசில கையெழுத்து போடு இல்ல இப்படியே டாக்டர் அவுட் அடிச்சு மலையோட சேர்த்து ஒரு சாடியை கட்டி விடுவோம் பாடுவா போடுறேன் புறா கடுதாசிய போடுற கையெழுத்த பண்ணையார் பண்ணையார் எங்கள் தெய்வ பண்ணையார் எங்கள் தெய்வ பண்ணையார் 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 வணக்கம். உங்க சாமர்த்தியத்தால இன்னைக்கு ஒரு பெரிய முகமுடி கொள்ள கூட்டத்தையே அந்த கொள்ளக்கார சக்காலத்தை பத்தி சொல்லி அனுப்பிச்சிருந்தானே அவளையும் பிடிச்சிட்டோம். அவதான் சொன்னா இவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன். அந்த குட்டு தான் நமக்கு தெரியுமே தள்ளிட்டு போங்க பண்ணையார் பண்ணையார் கேள பண்ணையார் பண்ணையார் அம்மா சின்னதே பெரியய்யா சாதிச்சுட்டாரு. என்னடா என்னடா எதிர்த்த வீட்டு அயோக்கியே உங்களையும் பிள்ளைகளையும் ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கினான்ல அது அப்படியே உங்க பேருக்கு திருப்பி எழுதி வாங்கிட்டாரு. அங்க வாழ்க்கை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் பெரியய்யாவை ஊர்வலமா அழைச்சுக்கிட்டாரு. கண்கொள்ளா காட்சியா பாருங்களேன். அண்ணே இந்த வாழ்த்துங்க. எழுது எழுது எல்லாரும் நல்லா இருக்கு. நான் நகை நட்டெல்லாம் கொடுத்து விட்டேன் போட்டுடா. ஜோ நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல அது என் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பிள்ளைய பேர்ல மாத்திட்டேன்னு சொன்னேன்ல அது என்ன அது பத்திரம். இனிமேல பத்திரமா கையெழுத்து கால் எழுத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க தான் தலையெழுத்தையும் மாத்திட்டீங்களே. சரி கரெக்ட். என் சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டப்பா. இனிமே நான் வெறும் வாழ். எனக்கு இருக்கிற ஒரே துணை வந்தான். பல ஆபத்து நேரத்துல இவன் தான் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கான். அதனால உங்க மூலியமா இவனுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணி கொடுத்து உருப்படியா கொடுங்க. இதுக்கு போய் என்னங்க கேட்டுக்கிட்டு நம்ம பொண்ணு நீ என்ன சொல்ற? இவருதான் 10 மாசம் சுமந்து பெற்றவர். இவரு சொல்லட்டும். என்னடா என்ன சொல்ற? கொடுத்துடலான்ற அப்படி சொல்லு.